எஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கும். அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் க்ரூஷியல்லேருந்து ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கேன். அது போட்டா இன்க்ரீஸ் ஆகுதா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த மாரி பிரச்சனை உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்களே இது பார்த்து சரி செஞ்சுக்கங்க. வாங்க சின்னதா ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வாங்கின ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா, க்ரூஷியல்லேருந்து 240 ஜிபி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. நான் அமேசான் வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். அமேசான் வெப்சைட்டில் 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்க்குக்கு. வாங்க ஹார்ட் டிஸ்க்கு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் 4 பக்கம் ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறாங்க, எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. நானும் 2-3 பக்கம்லாம் கிழிச்சுலாம் பார்க்குறேன், ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் எந்த இடம்னு. வாங்க எடுக்கலாம். ஹார்ட் டிஸ்க் எடுக்கும்போது பளபளன்னு இருக்குது. க்ரூஷியல்னு பிராண்டு. பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை, ஒரு 20 கிராம் தான் இருக்க மாட்டேங்குது வெயிட்டு. ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், இது வெயிட்டே இல்லை. யூசர் மேனுவல் எப்பயும் போல் பார்க்குறதில்ல. யூசர் மேனுவல் ஹார்ட் டிஸ்க் ஒரு வாரமாக வச்சிடலாம். பழைய லேப்டாப்பில் இப்போ 160 ஜிபி தான் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதில் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 2 பார்ட்டிஷன் தான் இருக்கும். வாங்க ஷட் டவுன் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டு சார்ஜ் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே அன்பிளக்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் கிட்ட எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. பேட்ரி ஒயரு முக்கியம், ரொம்ப ஜாக்கிரதையாக கழட்டுங்க. ஸ்ட்ரிப்பு கீது கட் ஆயிருச்சுன்னா பேட்ரி யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிரைவோட பேடு, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க செகண்டரி ஹார்ட் டிஸ்க் வேணுங்கிறீங்க போட்டுக்கலாம். பழைய ஹார்ட் டிஸ்க் 160 ஹார்ட் டிஸ்க் வந்து கழட்டிடலாம். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்ட்ரிப்லாம் பார்த்து கழட்டுங்க, ரொம்ப சேஃப்டியாக கழட்டுங்க. பிஞ்சிருச்சுன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஹார்ட் டிஸ்கோடது ரிமூவ் பண்ணிட்டு பழைய ஹார்ட் டிஸ்க் எடுத்துடலாம். ஸ்க்ரூஸ்லாம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுக்காங்க. தொலைஞ்சிருச்சுன்னா ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போயிடும், இல்லை ஆடும் கடன்னு ஸ்க்ரூஸ் இல்லைன்னா. எந்த அளவுக்கு ஸ்க்ரூஸ்லாம் பில்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஜாக்கிரதையாக கழட்டுங்க, உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப இதாயிரும். இப்போ நான் கழட்டியாச்சு. இந்த ஃப்ரேமை கழட்டணும். இப்போ பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃப்ரேமை கழட்டணும். ஏன்னா அப்போ தான் புது ஹார்ட் டிஸ்கில் அந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். புது ஹார்ட் டிஸ்க் எடுத்து அந்த ஃப்ரேமில் செட் ஆகுதான்னு பார்க்கணும்.
செக் பண்ணிக்கிறேன் செட் ஆகுதான்னு. ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது தான், செட் ஆகும். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் ஃப்ரேமில் செக் பண்ணி ஃப்ரேம் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியது தான். எல்லா ஸ்க்ரூவும் அதில் போட்டு இன்சர்ட் பண்ணுறது தான் வேலை. ஸ்க்ரூலாம் கரெக்டாக போடுங்க. அவர்கிட்ட இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. உடஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. யூஎஸ்பி கழட்டி வச்சதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான். அங்கே எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்த பார்ட்ஸ்லாம் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் இல்லை, ஈஸி தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும். பட் ஸ்க்ரூ டிரைவர் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மதர் போர்டில் எக்காரணத்தை கொண்டும் ஸ்க்ரூ டிரைவர் போயிடக்கூடாது. சின்ன காம்பனண்ட் போயிருந்தால் கூட ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிரும் லேப்டாப் பொறுத்த வரையும். நான் கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஸ்ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சோ அதேமாரி கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணிட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். எல்லா போல்ட்டையும் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். எல்லாத்தையும் போட்டு நம்ம ஓஎஸ் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன்னு ஓஎஸ் போடுறதுக்குலாம் தனியாக வீடியோ போடணும். அதுக்கு டைம் ஆகுன்ட்டு நான் வந்து ஓஎஸ் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பிசி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுதுன்னு பாருங்கள். சீக்கிரம் பூட் ஆயிடுச்சு. என் பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் இவ்வளோ நேரம் ஆகவே ஆகாது, ரொம்ப டிலே ஆகும். பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பூட் ஆயிடுச்சு. நான் ஓஎஸ் போட்டுட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டில் இவ்வளோ ஸ்பீடாக வரவே வராது. ஃபைல் மேனேஜர் போகிறேங்க பாருங்கள், 3 பார்ட்டிஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷனாக நான் பிரிச்சுருக்கேன். ஒரு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்காகவும், இன்னொரு பார்ட்டிஷன் வந்து 120 ஜிபி எக்ஸ்டர்னல் டிரைவராக போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் தான் ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு பார்ட்டிஷன் பென் ட்ரைவு, உதயாங்கிறது பென் ட்ரைவு. பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷன் வந்து எஸ்எஸ்டி 125 ஜிபியும் இன்னொரு 100 ஜிபியும் பிரிச்சுருப்பேன். இன்னொரு 160 ஜிபி எக்ஸ்டர்னல் ட்ரைவை நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் காப்பி பண்ணலாம், எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 23, 24 வந்து எம்பி பர் செகண்டுக்கு போகுது. இது வந்து யூஎஸ்பிலேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் 24 வருது. ட்ரைவ் டு ட்ரைவ் போனீங்கன்னா 70 எம்பி 90 எம்பி வரையும் ஃபைல் ஷேர் ஆகுது. ஃபைல் ஷிஃப்டிங் செம்ம ஃபாஸ்ட்டு ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.